நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பிரீத்தி கண் முழிச்சிட்டாங்க. இப்ப போய் நீங்க பார்க்கலாம். பாலா, சூரஜ் அத்தை இப்ப வந்துருவாங்க. பிரீத்திக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சாமா? அது சூரஜ் உன்னை இங்க பார்த்தாருனா? பார்க்க வேண்டாம், அவங்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. பிரீத்தி நான் பார்த்துட்டு போறேனே. நீ பாக்குறதுக்குள்ள அவங்க இங்க வந்துருவாங்க. சுதா டீச்சர் நீதாங்கிறது சூரஜுக்கு தெரியறதுல உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து சீட் பண்ணிட்டு தான் சூரஜ் நினைச்சிருவாரு. அதெல்லாம் வேண்டாம். அப்படின்னா நீ ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டாமா? குழந்தைங்க அவங்க எல்லாம் ரூம்ல இருக்காங்க. பாலா, நீங்க நிக்க வேணாம், எங்காவது கொஞ்சம் மறைவா இரு. பிரீத்திக்கு என்னப்பா ஆச்சு? குழந்தைங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுல கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. விழும்போது பாறையில தலை அடிபட்டுருச்சு. கால்லயும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. மயக்கம் தெளிய கொஞ்சம் டைம் எடுத்ததால டென்ஷன் ஆயிடுச்சு. கல்யாணி மத்தவங்களா? லட்சுமி ஜித்திவி நான் கோபி கூட அனுப்பிச்சு வச்சிட்டேன். நீங்க வரதா சொன்னீங்கல்ல, இல்லைன்னா கல்யாணி அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிருப்பேன். கல்யாணி என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளும் சுதா டீச்சரும் குழந்தைங்களும் ரூம்ல இருக்காங்க. நீங்க யாராவது வந்த பிறகு அவங்களை விட்டுட்டு வரலாம்னு நினைச்சேன். பிரீத்தி இப்ப நாங்க போய் பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. பாலா, நீ ரூமுக்கு போமா. சூரஜ் பிரீத்தியை பார்த்துட்டு கிளம்பின பிறகு நான் அங்கே வந்துடுறேன். வந்துட்டு உங்களை வீட்டில் விட்டுறேன். எங்க எல்லாரையும் நீ ரொம்பவே பயமுறுத்திட்ட. பயமுறுத்திட்டாளா? இவளை இங்க வந்து பாக்குற வரைக்கும் என் உயிர் என் கையிலேயே இல்ல. இவன் என்னடானா எதையுமே தெளிவா சொல்லவே இல்ல. இப்ப உனக்கு எப்படிமா இருக்கு? கால்ல வலி இருக்குமா? தலை கொஞ்சம் பாரமா இருக்கு. கால் பாதத்துல அடிபட்டு இருக்கு, அதனாலதான் உனக்கு வலிக்குது. தலையில ஆழமா ஸ்டிச் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? போதும், நீ எதுவும் பேசாம ரெஸ்ட் எடு. நீ உயிர் பழிச்சதே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம், நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. பசங்க எங்க? கோபி வந்திருந்தாரு. ஜித்துவையும் லட்சுமியும் அவர் கூட அனுப்பிச்சிட்டேன். சுதா டீச்சரும் கல்யாணியும் குழந்தைங்களும் ரூம்ல இருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு போனோம்ல. ஆர்கே, பசங்களையும் டீச்சரையும் வீட்டுல விட்டுருங்க. நான் போய் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வரேன். இங்கேதான் நீங்க இருக்கீங்கல்ல. ஆர்கே, நீங்க இருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்களும் அம்மாவும் இங்கேயே இருங்கண்ணே. ஆர்கே போயிட்டு வரட்டும். நான் கல்யாணம் இங்கே கூட்டிட்டு வரேன். இங்கேயே ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, நாங்களும் ரூமுக்கு வரோமே. நீ ஏன் கூடவே இரு. என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு ரூமுக்கு போ. இப்ப இவங்கள ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆர்கே, நீங்க போய் கல்லுவை கூட்டிட்டு வாங்க.
அவளை இங்க விட்டுட்டு அவங்கள வீட்டுல விட்டுருங்க. ம். அம்மா நீங்க இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணுமா என்ன? பிரீத்தி பேச ஆரம்பிச்சிட்டா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அட வேண்டாம்மா, நீங்க கோபி அண்ணாவோட வீட்டுல இருந்தாலே போதும். நாங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்களை கூப்பிடறதுக்கு நாங்க வரேன். ம். அம்மா தான் இங்க வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரீத்தி அவ எந்திரிச்சு பேசிட்டாளா? ஓகே தான், சூரஜும் அத்தையும் அங்க இருக்காங்க. இப்பவே லேட் ஆயிருச்சு, நீ வீட்டுக்கு போகணும்ல பாலா. நான் அவளை பார்க்காம போயிட்டா நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். இங்க வச்சு சூரஜ் உன்னை பாத்திரக்கூடாது. அங்கிள், என்ன பிரீத்தி ஆண்டி பார்க்க கூட்டிட்டு போறீங்களா? இப்ப போலாமா? உன்னோட அப்பாவும் பாட்டியும் வந்திருக்காங்க. டீச்சர் அம்மா நீங்களும் வாங்க. மினு, நீ ஏன் வருத்தமா இருக்க? சாரி அங்கிள். சே, பரவாயில்ல, வருத்தப்படாதப்பா. நீ ரொம்ப போல்டான ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி வருத்தப்படுறியே. டீச்சர் அம்மா, நம்ம பிரீத்தி ஆண்டி போய் பார்த்துட்டு வரலாம். அது வந்து அகிலா வா. பாருமா, இப்ப அதுக்கான நேரம் இல்ல. அதுக்கு முன்னாடி உன்னை நாங்க கூட்டிட்டு போறேன். சுதா டீச்சரும் குழந்தைங்களும் வீட்டுக்கு போகணும் இல்லையா? நீ போய் பாருமா, நாங்க நாளைக்கு வரோம். அதான் நல்லது. நீங்களும் குழந்தைங்களும் காரு பக்கத்துல நில்லுங்க. நான் கல்யாணிய சூரஜ் கிட்ட விட்டுட்டு வரேன். நான் வேற வழி இல்லாம தான் போனேன்னு நீங்க பிரீத்தி கிட்ட சொல்லிடுங்க. இருக்கேன், அவளுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க கிளம்பிடணும். வாமா. வாங்க போலாம். நடந்த விஷயத்தை பத்தி வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். பிரீத்தியை நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டாம். நான் காலையில கால் பண்றேன். வினுக்கண்ணா, இதை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்க கூடாது, சரியா? இந்த மாதிரி நடந்ததுக்கு நீ ஒன்றும் காரணம் இல்லை. அதுக்காக யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொன்னா அங்கிளுக்கு கால் பண்ணு. இப்ப எங்களாலதான் உங்களுக்கும் பிரீத்திக்கும். பாலா, இதுக்காக நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்க வேண்டியதா பார்ப்போம், அவ்வளவுதான். விளையாட்டை யாரு தான் கண்டுபிடிச்சாங்களோ இதை உடைச்சாதான் சரி வரும் போல. எங்க பாலாக்கு போன் பண்ணா கால் போலுங்க. அவ குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கதானே போயிருக்கா. அவளுக்கு இன்னும் சந்தோஷம் பத்தல போல. அதனாலதான் இன்னும் அவ வரல. அவங்க சீக்கிரமா வந்திருந்தா நாமளும் கிளம்பி போயிருக்கலாம். நம்ம காலையில கிளம்பிக்கலாண்டி. இந்த ராத்திரி நேரத்துல நம்ம போனா ஆட்டோக்காரன் கண்ணா பின்னான்னு காசு கேட்பான். இருந்தாலும் அவங்க வரத்துக்கு எதுக்கு இவ்ளோ லேட் ஆகுது? ஏண்டி, அவங்க வரும்போது வரட்டுமே. என்னங்க, சுமேஷ் தான் கால் பண்றான். அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேளு. அவன் கிட்ட நான் எதுக்காக பேசணும்? இந்தாங்க புடிங்க, இந்தாங்க. பகல்ல ஆஷா கால் பண்ணா, இப்ப இவன் பண்ணிருக்கான். அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னடா சுமேஷ்? நீங்க தூங்கிட்டீங்களான்னு கால் பண்ண. ஐயோ, நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீ தூங்குவியாடா அன்பு தம்பியே. அதெல்லாம் இல்ல, டூர் போனவங்க திரும்பி வந்துட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கதான். அதை தெரிஞ்சுக்காம உனக்கு தூக்கம் வரலையா என்ன? எதுக்கு நான் கோவப்படுறீங்க? அவங்க டூர் முடிஞ்சு இன்னும் வரல.
இல்லடா. அப்படின்னா அவங்க காலையில் தான் வருவாங்க. ஏன் அப்படி சொல்ற? நேத்து ராத்திரி அவங்களோட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. அதை ஈடு கட்டணும்ல, அதை முடிச்சிட்டு காலையில வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சாயங்காலம் வந்துறதா தான் சொல்லிட்டு போனாங்க. என்னடா நீ ஏதாவது 7:30 கூட்டிட்டியா என்ன? சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான். எதுக்கும் நீங்க பாலா யார் கூட வரான்னு வாட்ச் பண்ணுங்க. டேய் முதல்ல என்ன விஷயம்னு சொல்றா? நிறைய விஷயம் இருக்கு, போன்ல சொல்ல முடியாது. நான் அதை உங்ககிட்ட நேர்ல சொல்றேன். இப்போதைக்கு பாலா யார் கூட வரான்னு மட்டும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்றதை உங்களால நம்ப முடியும். அப்ப நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். ஹலோ அனிலா, பாலாவுக்கு ஏதோ நடந்திருக்கும் போல் இருக்கு. சுமேஷ் என்ன சொன்னா? அவன் தெளிவா எதுவும் சொல்லல. ஆனா பாலாவுக்கு எதிராக அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிற மாதிரி தான் தோணுது. ஐயோ, அதான் அவளும் குழந்தையும் லேட்டா வராங்களோ. சரியா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பாலாவோட ஃப்ரெண்ட் நம்பர் நீ வச்சிருக்கியா என்ன? தெரியாது. இப்ப யாருகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறது? எதுக்கும் நீ பாலாவோட நம்பருக்கு ஒரு தடவை கால் பண்ணி பாரு. அவங்க வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் உள்ள வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ரொம்ப பிஸியா இருப்பார் போலயே. ஆனா பொண்ணுங்களை வீட்டுல விடும்போது மட்டும் பிஸியா இருக்க மாட்டாரு. கொஞ்சம் பேசாம இருங்க. பாலா, ஏன் வரதுக்கு இவ்ளோ லேட் ஆச்சு? நாங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து போச்சு. நாங்க வரதுக்கு லேட் ஆனதுனால அத்தை ஏதாவது கேட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னை கேட்டாங்க. நீங்க இன்னும் வரலன்னு சொன்னதும் அப்படியே பத்திரகாளியா மாறிட்டாங்க. நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரேன். டேய், டூரை விளங்காம பண்ணிட்டியா? கொஞ்சம் தள்ளி போறீங்களா? என்னது? பாலாவை கொண்டு வந்து விட்டுட்டு போன ஆளு சரியில்லாத ஆளு. இந்த டூர் போனதுல இவங்க 2 பேருக்கும் ஏதோ நெருக்கமா இருக்கும்னு என்னோட மனசுக்கு தோணுது. இங்கிருந்து போனப்ப அந்த ஆளோட பொண்டாட்டியும் குழந்தைகளும் கூட இருந்தாங்க. இப்ப ராத்திரி வரும்போது அந்த ஆள் மட்டும்தான் வந்திருக்கான். இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. டூரை 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாங்க சீக்கிரமா வரலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பிரீத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன நம்ப வைக்கிறதுக்காக தேவையில்லாம போய் சொல்லாத. உண்மைதான் பாட்டி. பாறையில இருந்து கால் தவறி பிரீத்தி ஆண்டி கீழே விழுந்துட்டாங்க. அப்புறமா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அவளுக்கு இது வரைக்கும் மயக்கம் தெரியவே இல்லை. இன்னமும் லேட் பண்ண வேணாம்னு சொல்லி தான் ஆர்கே அங்கிள் எங்களை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போனாரு. சரி, நீ சதீஷ்கோ அனிலுக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் இல்லையா? என் மொபைல்ல சுத்தமா சார்ஜ் இல்லவே இல்லாத. ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட புருஷன் கூட நீ ராத்திரி இங்க வந்து இறங்குறத யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தவங்க கூட ராத்திரி டிராவல் பண்ணி வர்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நான் தனியா வரலையே, கூட என் பசங்களா இருந்தாங்க. இவ ஒரு பொண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இப்பவே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கெடுத்துறாத. நீ பாக்கலனாலும் உன்னை வாட்ச் பண்றதுக்காக உன்னை சுத்தி 4 கண்கள் எப்பவுமே இருக்கும். புருஷன் ஜெயில இருக்கும்போது நீ பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு டூர் போனதே பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம ராத்திரி எவன் கூடவோ கார்ல வந்து இறங்குற. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கவே கூடாது. நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணது கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நான் செத்துருவேன். நீ என் முன்னாடி தேவையில்லாம டிராமா எல்லாம் போடாத. இப்ப நீ பண்ணது சரியா அப்படின்னு உன்னை நீயே கேட்டுக்கோ.
உன் பேர் கெட்டு போச்சுன்னா அந்த செய்தி கடைசியா தான் உனக்கு வந்து சேரும். ஆனா அதுக்குள்ள உன்னால வெளியே எங்கேயும் போக முடியாது. நீ மட்டும் இல்ல, உன் பசங்களும் தான். அப்புறம் நீ சொன்ன அந்த வழிதான் உன் முன்னாடி இருக்கும், மரணம். அப்படி நடக்காம இருக்கணும்னா ஜாக்கிரதையா வாழ கத்துக்கோ. நீ 2 குழந்தைங்களோட அம்மான்றத மறந்துட்டியா? இப்பவும் சின்ன குழந்தைங்க மாதிரி பாரமேல இப்படி ஓடிட்டு இருந்தனா இப்படிதான் நடக்கும். நடக்கணும்னு இருந்தா என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் வீட்ல இருக்கிற டாய்லெட்ல நான் வழுக்கி விழுந்திருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? பிரீத்தி, உன் தலையில அடிபட்டிருக்கு. நீ ரொம்ப நேரம் பேசக்கூடாது. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. நீ அங்க போகாம இருந்திருந்தனா இந்த மாதிரி நடந்தே இருக்காது. நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா. நீங்க இந்த மாதிரி பேசிட்டே இருந்தா நான் உடனே அப்பா வர சொல்லி அவங்க கூட உங்களை அனுப்பி வச்சிருவேன். நான் என்ன தப்பா பேசிட்டேன்? குழந்தைங்க கூட டூர் போகும்போது அப்பா அம்மா தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். ஆனா இப்ப என்ன இருக்கு? குழந்தைங்க முன்னாடி இவ விழுந்திருக்கா. பிரீத்தி ஆண்டி ஒன்றும் தானா விழல. ஆண்டியை தள்ளி விட்டுட்டாங்க. யாருமா பிரீத்தி ஆண்டியை தள்ளி விட்டது? வினு பையன். அந்த டீச்சரோட பையனா? பிரீத்தி, கல்யாணி சொல்றது உண்மையா? அது வந்து நான் கீழே விழுந்தது தானே பார்த்தாங்க. வினு உங்களை கீழே தள்ளதை நான் தான் பார்த்தனே. எதுக்காக அந்த பையனை நீ காப்பாத்திட்டு இருக்க? அது சூரஜ் அண்ணா. நீ யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். கல்யாணி சொல்றது உண்மையா? குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இவளை யாரோ தள்ளி விட்டுருப்பாங்கன்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஐயோ, இவ தெரியாம பேசிட்டு இருக்கா. அவன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அவனை கூப்பிடுறதுக்காக போனேன். அப்போ சின்ன ஒரு கல்லு தடுக்கி நான் கீழே விழ போகும்போது அவன் என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணான். அதுதான் கல்லு பார்த்துருக்கா. தேவையில்லாம அவன் மேல பழி போடாதம்மா. அவன் எதுவுமே பண்ணல. இவ்வளவு தூரம் நடந்துருச்சுல, இனிமே எக்காரணத்து கொண்டு அவன் கூட க்ளோஸா இருக்காத. அந்த உறவால நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து வரப்போதுன்னு தான் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் நல்லது. என்னடா ஒரு டைப்பா உட்காந்துருக்க? நீ என்னடா டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே பேசாம இருக்க? அங்க நடந்த விஷயங்களை சொல்றா. ஓ, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா டூர் போனதுனால உனக்கு ஏதோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்க. கோவப்பட்டு போனவனை சமாதானப்படுத்துறதுக்காக பிரீத்தி ஆண்டி போய் தான் கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. டேய், நீ தான் தள்ளி விட்டியா? நான் இல்ல. பிரீத்தி ஆண்டி கீழே விழுந்ததுனால பயந்துட்டான். பரவாயில்லப்பா, விட்டு தள்ளு. நாளைக்கு பொழுது விடியும் போது உன்னோட பயம் எல்லாம் போயிடும். ஆமா, நேத்து ராத்திரி நீங்க எல்லாரும் எங்க தங்கி இருந்தீங்க? ஒரு பெரிய ஹோட்டல்ல. ஆமா, நீங்க எல்லாரும் ஒண்ணாவா தூங்குனீங்க? இங்க பாருங்க, பசங்க கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேப்பீங்களா? ஏண்டி, நடந்தது தெரிஞ்சுக்க வேண்டாமா? நானு, அம்மா, பிரீத்தி ஆண்டி, லட்சு, கல்யாணி எல்லாம் ஒரே ரூம்ல இருந்தோம். ஆர்கே அங்கிள், வினு, ஜித்து அண்ணா இவங்கெல்லாம் வேற ரூம்ல இருந்தாங்க. அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ராத்திரியில ஒரு பிரச்சனை நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராத்திரியில அம்மாவை போலீஸ் கூட்டிட்டு போனப்போ அப்போ ஒரு ஆள் வந்தால. யாரு? அந்த ஹவுஸ் ஓனர் சுரேந்தரனா? இல்ல, அம்மா கூட சண்டை போட்டு இன்னொரு ஆளு, அந்த முட்டைக்கண்ண பைக்ல கூட வருவானே. ஓ, சுமேஷ பத்தி சொல்றான் போல. ஏய், சுமேஷ் அங்க போய் என்ன பிரச்சனை பண்ண போறான்? அந்த ஆள் அம்மாவை என்னென்னமோ சொன்னான். அம்மா அந்த ஆள் கண்ணத்துல 2 விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்கே அங்கிள் கூட சண்டைக்கு போக ஆரம்பிச்சான். ஓஹோ, அது எப்படா? ஆனா நீ இது வரைக்கும் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. வேற யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு தான் ஆர்கே அங்கிள் என்கிட்ட சொன்னாரு. அங்கிளும் அந்த ஆளை 2 காட்டு காட்டினாரு. சுமேஷ் எதுக்காக ராத்திரியில அந்த ஹோட்டலுக்கு போனா?
ஒருவேளை சுமேஷா இல்ல வேற யாராவதா? பாலா கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும்ல. அப்படின்னா நீ போய் கேளு போ. டேய், எங்க வச்சு சண்டை போட்டாங்க? அம்மா என்னை கூப்பிடுறதுக்காக ராத்திரியில அம்மா ஆர்கே அங்கிள் ரூமுக்கு வந்தப்பதான். ஓ அப்ப நேத்து ராத்திரி நடந்தது சின்ன பிரச்சனை கிடையாது, ஏதோ பெரிய பிரச்சனை தான் அங்க நடந்திருக்கும் போல் இருக்கு. இது போதும் எனக்கு. படுத்துட்டே இருக்கிறதால இடுப்பு ரொம்ப வலிக்குதுமா. உனக்கு நல்லா அடிபட்டிருக்குமா? உன் உடம்பெல்லாம் காயமா இருக்குல்ல? இங்க இருந்து போய் கால் சரியானதுக்கு அப்புறம் நல்ல நாட்டு வைத்தியரா பார்த்து மருந்து வாங்கி சாப்பிடணுமா? அப்பதான் உள்காயம் வீக்கம் எல்லாம் போகும். திரும்பி வரும்போது சரியான மழை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ உடம்பு பரவாயில்லையா? நாம ஒன்று பண்ணலாம், பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே போய் ரூம் எடுத்துக்கலாம். நான் இங்க இருந்து இவளை பாத்துக்கிறேன், நீங்க வேணா ரூம்ல போய் தங்குங்க. தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. சூரஜ், நீங்களும் கல்யாணி ரூமுக்கு போங்க, இவளுக்கு துணையா நான் இருக்கேன். இந்த ஒரு ராத்திரி மட்டும்தானே, நம்ம யாரும் எங்கேயும் போக வேண்டாம். நம்ம எல்லாரும் இவ கூடயே இருக்கலாம். அது ஒரு மாதிரி க்ரௌடா இருக்கும்னு நான் எங்க தூங்க போறேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம முடிச்சிருக்கணும்? நீங்களும் அண்ணனும் வீட்டுக்கே போயிடுங்க. உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் நாங்க போவோம். அப்பா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்போ இந்த ராத்திரி ஹாஸ்பிட்டலில் என் ஒய்ஃபை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை எனக்கு தரமாட்டீங்களா? உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க இஷ்டப்படி நீங்க பார்த்துக்கலாம். பிரீத்தியை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்பா? அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இந்த ஆக்சிடென்ட் எனக்கு நடந்திருந்தா என்ன பார்த்துக்கிறதுக்கு வேற ஆளை இவ வச்சிருப்பாளா என்ன? அதனால பிரீத்தியை நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம், எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அம்மா, நான் ஆர்கே கூடவே போய்க்கிறேன். இல்லனா அது எங்க 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மனசளவுல ஒன்னா இருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே தெரியாது. அப்படிதானம்மா? ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சது நீ பண்ண புண்ணியம்மா. அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்காததுதான் சூரஜ் பண்ண பாவம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.